நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். கொஞ்ச நாள் இந்த ரூம் தான் உங்களுக்கு உலகமா இருக்க போகுது. ஹாஸ்பிட்டல் அப்படின்னு கேட்டாலே எனக்கு அலர்ஜியா இருந்தது. கடைசியில ஒரு நோயாளியா வாழ்நாள் முழுக்க மருந்து சாப்பிட்டுட்டு வாழணுங்கிற ஒரு நிலைமை வரும்னு நான் யோசிச்சு கூட பார்த்ததே கிடையாது. நீங்க ஒரு நோயாளி தான்னு உங்க மனசுல நினைச்சாலே பிரச்சனை வரும். நாம உயிர் வாழ்றதுக்காக சாப்பிடுறோம் இல்லையா, அதே போல நோய் குணமாகவும் மருந்து சாப்பிடணும். குழந்தைங்களை நினைக்கும் போதுதான் எனக்கு வருத்தமா இருக்கு. அவங்க 2 பேரும் தனியா. இங்க பாரு பாலா, நீ எப்பவுமே இத பத்தி தான் யோசிப்பியா? பசங்களை நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டேன்ல, அப்புறம் என்ன? கடவுள் மேல பாரத்தை போட்டுட்டு இந்த சென்டிமெண்ட் எல்லாம் ஃபர்ஸ்ட் தூக்கி போடுங்க. எனக்குள்ள இப்ப எதிர்பார்ப்பு அதிகமா இருக்கு. நஷ்டப்பட்டு போன என் வாழ்க்கை திரும்ப கிடைச்சதுனால வந்த சந்தோஷம். இங்க பாரு பாலா, நீ கேட்டல்ல, வேணுவோட இந்த சந்தோஷத்துக்கு காரணம் உன்னோட வேண்டுதல் தான் பாலா. நீங்க 2 பேரும் இருக்கிற ரூம்ல கொஞ்ச நாளைக்கு தனியா தங்க போறேன்னு நினைச்சிட்டாலே போதும், பிரச்சனையே இருக்காது. நீங்க 2 பேரும் திரும்ப இன்னொரு புது வாழ்க்கைக்குள்ள போறீங்க. பிரீத்தி, நீ கிளம்ப ரெடி ஆயிக்க. ஆர்கே கால் பண்ணாரு. அகிலாவும் வினுவும் இங்க வந்து இருக்கணும்னு அடம் பிடிக்கிறாங்களா? நாளைக்கு தானே ஆபரேஷன், அது வரைக்கும் அவங்க 2 பேரும் எங்கே இருக்கட்டுமே. ஹாஸ்பிட்டல்னாலே நெகட்டிவ் தான். அதோட சேர்ந்து நீயும் நெகட்டிவா பேசாத பாலா. குழந்தைங்க என் கூடவே இருக்கட்டும். அடிக்கடி நான் கூட்டிட்டு வந்து காட்டுறேன், அது போதும். கார்ல இருந்து எடுத்துட்டு வர எதுவும் இல்ல? இல்ல. சரி, நீ கிளம்பு. இதுக்கப்புறம் இருந்து நான் பாத்துக்கிறேன். சரி, நான் போயிட்டு நாளைக்கு வரேன். அட சந்தோஷமா இரு. யார் தொந்தரவும் இல்லாம நடந்த பழைய விஷயத்தை பத்தி உங்களுக்குள்ள நீங்க பேசிக்கிங்க. அத பத்தி நினைக்கிறதுக்கே பயமா இருக்கு. அப்ப நீங்க 2 பேரும் ஃபியூச்சர்ல என்ன பண்ணலாங்கிற விஷயத்தை பத்தி இப்ப பிளான் பண்ணிக்கங்க. அந்த மாதிரி பெரிய பிளானிங்லாம் இல்ல. எங்க வாழ்க்கைக்குள்ள எது வந்தாலும் சரி, அதை ஃபேஸ் பண்ண ரெடியா இருக்கும். அது போதும்டி. வாழ்க்கையை நினைச்சதுக்கு தேவையில்லாம பயப்படுற. ஒவ்வொரு நாளும் அதை சமாளிச்சு நம்ம வந்துகிட்டு இருக்கோம்ல. உனக்கு என்ன தேவைப்பட்டாலும் எப்ப வேணாலும் எனக்கு கால் பண்ணு, ஓகேவா? குழந்தைங்க சத்தம் போடுறதுக்கு முன்னாடி நீ அங்க போ. இதுக்கப்புறம் உதவிலாம் தேவையில்லை. நான் இவ்வளவு அனுப்பிட்டு வந்துடுறேன். வா. பிரீத்தி நம்ம கிட்ட சொன்ன மாதிரி இதுக்கப்புறம் கொஞ்ச நாளைக்கு இந்த ரூம் தான் நம்ம உலகம் நினைச்சுக்குவோம். சரிதானே பாலா? இதுக்கப்புறம் நீ இங்க இருக்கணும்னு அவசியம் இல்லைன்னு. ஆபரேஷன் வரைக்கும் வேணு சம்பந்தப்பட்ட எல்லாத்தையும் பாலா பாத்துப்பா. அதுக்கப்புறம் தானே மத்தவங்க தேவைப்படுவாங்க. ஏதாவது தேவைப்பட்டா அவங்க கூட யார் இருக்காங்க? ஒவ்வொரு டெஸ்டையும் ஸ்கேனையும் வெளியில போய் எடுத்துட்டு வந்து கொடுங்கன்னு கேட்க இது ஒன்றும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இல்லைன்னு அதை புரிஞ்சுக்கோங்க. கூட யாரும் இல்லைனாலும் அவங்களுக்கு இங்க எந்த குறையும் வராதுன்னு. சொல்ல போனா சர்வீஸ் சார்ஜ் அதிகமாகும். நான் இங்க இருக்கிறது தப்பான விஷயம்னு உனக்கு தோணுதா என்ன? நாம நினைக்கிற மாதிரி ஒன்றும் மத்தவங்க நினைக்க மாட்டாங்கல்ல. நீங்க ஹாஸ்பிட்டல்ல அவங்க கூட இருந்தீங்கன்னு சொல்லி ஃபியூச்சர்ல எந்த பிரச்சனையும் வரக்கூடாது இல்லனா? யார் அப்படி சொல்லுவாங்க? அதனால சொல்றவங்களுக்கு சந்தோஷம் கிடைக்குதுன்னா அவங்க அப்படியே சொல்லட்டும். பாலா மேல நான் வச்சிருக்க சென்டிமெண்ட் காரணமா தான் நான் இங்க இருக்கேன். அதை விட்டுட்டு பழைய ரிலேஷன்ஷிப்பை கண்டினியூ பண்றதுக்காக இல்ல. என்ன புரிஞ்சு வச்சிருந்தா உனக்கு எதுவும் புரிஞ்சிருக்கும். அவங்க கிட்ட இருந்து எதையும் எதிர்பார்க்காம ஒரு நல்ல மனுஷனா சேவ் பண்றதுக்காக தான் நான் இங்க இருக்கேன். அதால பாலாவுக்கும் வேணுக்கும் எந்த பிரயோஜனமும் இல்லாம இருக்கலாம். ஆனா உதவிக்கு ஒரு ஆள் இருக்காங்கன்னு நினைக்கும் போது அது அவங்களுக்கு பலம் தான். குழந்தைங்களை பாத்துக்கிற வேலை இல்லாம இருந்திருந்தா கண்டிப்பா நீங்க இருந்திருப்பல்ல.
கண்டிப்பா அண்ணே. அது எதுக்காக? நீ பாலாவோட ஃப்ரெண்டா இருக்கிறதால தானே? அதை தவிர்த்து ஏதாவது உதவி பண்ணுவான்னு நினைச்சல நீ பண்ணலையே. அதுதான் இங்க பண்ணிட்டு இருக்க. நான் அதை பண்ணியே ஆகணும். இதை காரணமா வச்சு என்ன தப்பா சொன்னாலோ என்ன எதிர்த்தாலும் சரி, நான் இங்க தான் இருப்பேன். இப்பதானே நீங்க பாலாக்கு உண்மையான ஃப்ரெண்டா மாறி இருக்கீங்க. ம். 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 என்ன வேணும்? உடம்பு டயர்டா இருக்கா? இல்ல டாக்டர். எல்லா டெஸ்ட்டும் ஓகே. இருந்தாலும் இன்னைக்கு நாளைக்கு நார்மலா மற்ற டெஸ்ட் எடுக்கணும். அதாவது பிளட் பிரஷரு, சுகரு, இது சம்மந்தப்பட்டது. இதெல்லாம் தொடர்ச்சியா டெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். வேற எந்த டென்ஷனும் வேணாம். நீங்க ஹாப்பியா இருங்க. அதுதான் உங்களுக்கு தேவையான மெடிசன். ஆபரேஷன் முடிஞ்சு 6 மாசம் ரெஸ்ட் எடுக்கணும்னு தானே சொன்னீங்க? அது வேணுவுக்கு. பாலசுதா, நீங்க 3 மாசத்துக்கு அப்புறம் வேலைக்கு போலாம். 6 மாசம் ஹாஸ்பிட்டல்லே அட்மிட் ஆகி ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கணுமா என்ன? அது ஆபரேஷன் முடிஞ்சு 2 வாரத்துக்கு அப்புறமா இவருக்குள்ள இருக்கிற கிட்னி எப்படி செயல்படுது அப்படிங்கிற ரிப்போர்ட்டை வச்சு தான் நாங்க சொல்ல முடியும். இந்த ஹாஸ்பிட்டல்ல நிறைய டெக்னாலஜி இருக்குன்னு சொன்னாலும் கூட வெளியே இருந்து வர ஒரு ஆர்கன் உடம்ப தன்னோட கண்ட்ரோல்ல வச்சுக்க தான் முயற்சி பண்ணும். அந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்றதுதான் எங்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய சவாலே. டயாலிசிஸ் பண்ணா மட்டும் அடுத்த கட்டத்துக்கு நான் போயிருக்க முடியுமா டாக்டர்? அது ரிஸ்க். அது மட்டும் இல்ல, வாரத்துக்கு 3 தடவையாவது டயாலிசிஸ் பண்ணணும். செலவும் அதிகமாகும். இதோட இனிஷியல் காஸ்ட் மட்டும் தான் கொஞ்சம் அதிகமா இருக்கும். ரிஜெக்ஷன் ப்ராப்ளம் வரல அப்படின்னா 6 மாசத்துக்கு அப்புறம் உங்களால சாதாரண வாழ்க்கைக்கு திரும்ப வர முடியும். சூரஜ், நீங்க இங்க தான் இருக்கீங்களா? இவங்களுக்கு உதவியா கூட இருக்கேன் டாக்டர். இதுக்கப்புறம் தான் இவங்களை நல்லபடியா பார்த்துக்க நாங்க இருக்கமே. இப்ப யாரும் இவங்க கூட இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. ஆபரேஷன் முடிஞ்சு 1 வாரத்துக்கு அப்புறம் ஒருத்தரோட உதவி கண்டிப்பா தேவைப்படும். அதுக்கான முன்னேற்பாடா இருக்கட்டுமே. என்னோட ப்ரோக்ராம்ஸ் எல்லாத்தையும் கொஞ்ச நாளைக்கு நான் தள்ளி வச்சிருக்கேன் டாக்டர். இப்போ இதான் முக்கியம்னு எனக்கு தோணுச்சு. இந்த மாதிரி இக்கட்டான சூழ்நிலையில கூட யாருமே இல்லைன்னு அவங்களுக்கு தோணவே கூடாது டாக்டர். ஓகே, சரி, ஓகே வேணும். எந்த ஒரு டென்ஷனும் இல்லாம இன்னைக்கும் நாளைக்கும் நல்லா சாப்பிட்டு ரெஸ்ட் எடுங்க. அப்புறம் தான் ஆபரேஷன். ஓகே. பிரீத்தி கிளம்பிட்டாளா? குழந்தைங்க அடம் பிடிக்கிறாங்கன்னு ஆர்கே ஃபோன் பண்ணி சொன்னாரு. அவங்க ஒரு நாள் இங்க இருந்தாலே பிரச்சனை ஆயிடும். இதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை என்கிட்ட கேட்டாலே போதும். ஆபரேஷன் முடிகிற வரைக்கும் உங்களுக்கு உதவியா இருப்பேன். பாலாவும் வேணும் ஆபரேஷனுக்காக இன்னைக்கு தானே போக போறதா சொல்லிட்டு இருந்தாங்க. அதுவா? எனக்கு ஞாபகம் இல்ல. அத சொல்றதுக்காக தானே வேணும் இங்க வந்தாரு. ஒரு மருமகன் படுத்த படுக்கை ஆயிட்டாரு. இன்னொருத்தருக்கு கிட்னில கோளாறு. இந்த பிரச்சனைக்கு நடுவுல சொந்த கிட்னியை கொடுக்கறதுக்கு நம்ம பொண்ணு ரெடி ஆயிட்டா. இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கிறப்ப எப்படி எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்க முடியும் சொல்லு? குழந்தைங்களை நினைச்சாதான் சங்கடமா இருக்கு. அவங்கள யார் பாத்துக்கிறாங்களோ? வேணுவோட ஃபேமிலி வந்து கூட்டிட்டு போயிருப்பாங்க. அந்த கிழவியை அதுக்கெல்லாம் சம்மதிக்க மாட்டா. அப்ப வேற யாரையாவது பாத்துக்க சொல்லிருப்பாங்க. இருந்தாலும் நம்மளால அவங்களெல்லாம் பாத்துக்க முடியாது. அதனால அந்த விஷயத்தை பத்தி நாம யோசிக்கவே வேண்டாம். ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருந்தா போய் பாக்கணுங்க. நாம போகலன்னா ஹாஸ்பிட்டல் கூட அப்பா அம்மா வந்து பாக்கலன்னு பாலா நினைப்பா இல்லையா? இந்த குடும்பத்துல இவ்ளோ பிரச்சனை பண்ணாலே அவளை நினைச்சுதான் நீங்க எப்போ கவலைப்படுவீங்களா? எல்லா பிரச்சனையுமே அவளால மட்டும்தான் வந்ததா என்ன? நல்ல குணம் இல்லாத ஒருத்தனோட வாழ போய் அவளும் அப்படி ஆயிட்டா. அது நான் பண்ண தப்பா? நான் தான் பாலாவை கல்யாணம் பண்ணி கொடுத்தனா? நீ எப்பயுமே இத பத்தியே பேசிக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? பெத்த பொண்ணு பண்ற வேலைய ஊர்க்காரங்க கேட்டு அவமானமா போயிடும்னு நினைக்கிறீங்களா? நாங்க அந்தஸ்தோடையும் கௌரவத்தோடையும் தான் இந்த வீட்டுல வாழ்ந்துகிட்டு இருக்கோம்.
அப்படி பெருமைப்படுற அளவுக்கு நீங்க என்னதான் சம்பாரிச்சு வச்சிருக்கீங்க? ஜெயா, அப்பாவை கேள்வி கேட்க உனக்கு என்னடி தகுதி இருக்கு? நான் கேட்பேன். காரணம் இந்த வீட்டு சார்பா எனக்கு தான் அதிக நஷ்டம் ஏற்பட்டிருக்கு. வேணு மாதிரி ஒருத்தகிட்ட பாலா ஒப்படைச்சதுக்காக அதுக்கான எல்லா பொறுப்பையும் நீங்க தான் ஏத்துக்கணும்பா. குடிக்காரன், ஊர் சுத்துறவன், அப்புறம் குடும்பத்து மேல பொறுப்பு இல்லாதவன் கூட வாழ்ந்து போர் அடிச்சு போய் என் வீட்டுக்கார் வாழ்ற வாழ்க்கையை பார்த்து அவ பொறாமப்பட்டிருக்கா. கொஞ்சம் கொஞ்சமா என் வீட்டுக்கார அவளுக்கு சொந்தமாக்க பார்த்தா. எல்லா பிரச்சனைக்கான தொடக்கமே அதுதானே. இதுல பல விஷயம் நீயே கிரியேட் பண்ணது. நேர்ல பார்த்த விஷயங்களை மட்டும்தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். என்ன கஷ்டப்படுத்தினால அதுக்கான தண்டனை அவளுக்கு கிடைச்சிட்டு இருக்கு. அவளோட நிலைமை பாத்தீங்கல்ல, எந்த நிமிஷமும் சாகக்கூடிய அவ புருஷனை கூட்டிட்டு அலைஞ்சிட்டு இருக்கா. எனக்கு பண்ண தப்புக்கான பலனை தான் என் வீட்டுக்காரர் அனுபவிச்சுட்டு இருக்காரு. ஜெயா, என்னை வருத்தப்பட வச்ச ஒவ்வொருத்தரும் அனுபவிப்பாங்க. என்னை விட்டுட்டு போகணும்னு நினைச்ச மனுஷன் தான் இப்போ ஏன் பாதுகாப்புல இருக்காரு. கர்மாங்கிறது இதுதான். உனக்கு தாலி கட்டின புருஷனை பத்தி இப்படி பேசாத ஜெயா. தாலி கட்டினவனோ இல்ல பெத்த அப்பாவோ யார் வேணாலும் இருக்கட்டும், என்ன வருத்தப்பட வச்சா அதுக்கான பலனை அனுபவிப்பாங்க. அப்பா, நாளைக்கு தான் பாலா சித்திக்கும் வேணு சித்தப்பாக்கும் ஆபரேஷன் நடக்க போகுது. அவங்களுக்கு உதவி பண்றதுக்கு ஹாஸ்பிட்டல்ல கூட யாராவது இருப்பாங்களாப்பா? பாட்டி அந்த விஷயத்த பத்தி பேசும்போது அம்மா கோவப்பட்டாங்க. அம்மாவுக்கு அவங்க மேல இருக்கிற கோவம் இன்னும் குறையலப்பா. அம்மாவை கஷ்டப்படுத்தினவங்க கண்ணீர் விடுவாங்கன்னு சாபம் கொடுக்கறாங்கப்பா. சில நேரம் அம்மாக்கு பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஏதோ பேசுறாங்க. அம்மாவை கஷ்டப்படுத்தினாலதான் நீங்க இப்படி படுத்துட்டு இருக்கீங்கன்னு சொல்றாங்க. நீங்க இப்படி படுத்த படுக்கையா இருக்கும்போது அம்மா இந்த மாதிரி எல்லாம் சொல்றாங்க அப்படின்னா நீங்க எழுந்திருச்சு நடக்கும்போது என்னெல்லாம் பேசுவாங்களோ. எனக்கு இருந்த சந்தோஷத்தை கெடுத்து அசிங்கத்தை அவமானத்தை கொடுத்தவதான் அந்த பாலா. அவளுக்கு உதவி பண்ணணும்னு இங்க இருக்கிறவங்க எல்லாரும் ஆசைப்படுறாங்க. நீ என்னடி எப்ப பார்த்தாலும் இங்கே வந்து உட்காந்துட்டு இருக்க? நீ காவல் இருக்கேங்கிறதுனால உங்க அப்பா எந்திரிச்செல்லாம் ஓட மாட்டாரு. யாரு மேல இருக்கிற கோவத்தை இங்க காமிக்க வந்தீங்க? எல்லார் மேல எனக்கு கோவம் தான். இங்க ஒரு மனுஷன் படுத்த படுக்கையா கிடக்குறாரு, அத பத்தி எந்த ஒரு கவலையும் இல்ல. ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற பாலாவுக்கும் வேணுக்கும் உதவி பண்ண யாருமே இல்லைன்னு அம்மா வருத்தப்படுறாங்க. அப்பாவும் அம்மாவும் பேருக்கு தான் என் மேல பாசமா இருக்காங்க. அன்பு, பாசம், அனுதாபம் எல்லாமே அவதான் பாலா கிட்ட. இப்போ இங்க அப்பாவை பார்த்துக்க நாம எல்லாரும் இருக்கோம்லம்மா. அதே மாதிரிதான் பாலா சித்தி விஷயமும். அவங்களுக்கு உதவி பண்ண யார் இருக்காங்க? ஆஹா, நீ இப்ப அவ கூட சேர்ந்துட்டியா? அப்ப நீயும் போ. எல்லாரும் சேர்ந்து அவளை பாத்துக்கிறதுக்காக இங்க இருந்து போங்க. எனக்கு இங்க யாரும் வேணாம். போ, போடி. உன் பாலா சித்திக்கிட்டே போ. என் வாழ்க்கை இப்படி நாசமா போனது காரணமே அவ ஒருத்தி மட்டும்தான். அதுக்கான தண்டனை அவ அனுபவிக்காம போக மாட்டா. அவ இப்ப கிட்னியை கொடுத்து தான் புருஷனோட உயிரை காப்பாத்த போறாள்ல. பாத்துக்கிட்டே இரு. அவளும் இந்த மாதிரி படுத்து படுக்கையா கிடக்க போறா. அம்மா, நான் மனசு நொந்து போய் சொல்றேன், அது கண்டிப்பா நடக்கும். அப்புறம் தான் அவ திருந்துவா. கொஞ்சம் தண்ணி வேணும். ரூம்ல போர் அடிச்சது, அதான் இங்க வந்தோம். அங்க வந்து தேடி போறாங்க. டியூட்டி நர்ஸ் கிட்ட சொல்லிட்டு தான் வந்தோம். இப்பதான் இந்த மாதிரி நடக்க முடியும். நாளைக்கு ஒரு நாள் ஆயிடுச்சுன்னா டாக்டர் சொல்றத மட்டும்தான் நம்ம கேட்டாக்கணும் இல்லையா? அவங்க சொல்ற எல்லாமே நம்ம நன்மைக்காக தானே சொல்றாங்க. உட்காருங்க. உட்காருமா.
இதை விட பெரிய ஹாஸ்பிட்டல்ல நெஃப்ராலஜி டிபார்ட்மெண்ட்ல தான் நான் வேலை பார்த்துட்டு இருக்கேன். அதனால இந்த வியாதியோடைய கஷ்டங்களும் அவஸ்தைகளும் எனக்கு நல்லா தெரியும். அப்படி இருந்தும் 2 கிட்னி ஃபெயிலியர் ஆனதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு தெரிஞ்சதா? 2வது கிட்னி ஸ்டாப் ஆக ஆரம்பிக்கும் போதுதான் சொல்ல போனா கிட்னி ஃபெயிலியர்ன்ற நிலைமை நம்ம உடம்புக்குள்ள அஃபெக்ட் பண்ண ஆரம்பிக்கும். ஓ, அதுக்கப்புறம் கூடிய சீக்கிரத்திலேயே அது ஆக்டிவ் ஆக ஆரம்பிக்கும். இருந்தாலும் 6 மாசத்துக்கு அப்புறமா நான் ஏதாவது ஒரு வேலைக்கு போக ஆரம்பிக்கலாம் இல்லையா? இதுக்கப்புறம் எந்த வேலையா இருந்தாலும் நீங்க ஆரம்பத்துல இருந்து கத்துக்கணும்ல. வெயிட் தூக்குற மாதிரி எந்த வேலையும் பார்க்க கூடாதுன்னு டாக்டர் சொல்லியிருக்காரு. கோவால காஃபி ஷாப் ஆரம்பிச்ச உடனே சிவபிரசாத் அங்க போயிடுவாரு. நான் அவரோட ஆட்டோவை கேட்டு வச்சிருக்கேன். அது சரி, அதுக்குள்ள நீங்க 2 பேரும் பேசி வச்சிட்டீங்களா? இப்ப புரிஞ்சிருக்குமே, வேணு உன்னை விட பிராக்டிக்கலான ஆளுன்னு. ஆனா சிவா என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லையேங்க. அது நான் சொல்லிக்கிறேன்னு அவர்கிட்ட சொல்லியிருந்தேன். பாலா உங்களுக்கு ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்ல வேலை, வேணுக்கு ஆட்டோ ரிக்ஷா, 2 பேருக்கு வேலை இருக்கு. வேற என்ன வேணும்? எங்களோட வாழ்க்கையும் இப்ப சொர்க்கமா மாறப்போகுது. நீங்க தான் முன்னாடியே சொல்லிருக்கீங்கல்ல, நம்ம எல்லாரும் சேர்ந்து உங்க ஊர்ல போய் நம்ம இருக்கலாம் அப்படின்னு. அதுல சின்னதா ஒரு திருத்தம். எனக்கு எந்த ஊர்ல போஸ்டிங் போடுறாங்களோ அந்த ஊர்ல வீடு எடுத்து நம்ம எல்லாரும் வாடகைக்கு இருக்கலாம். சரியா? பிளான் நல்லா இருக்கு. ஆனா நான் என்னுடைய மண்ணையும் விவசாயத்தையும் விட்டு எங்கேயும் வரமாட்டேன். நீங்க பெருசா நினைக்கிற சொத்தே நான் தான் என்கிட்ட சொன்னீங்க. இப்ப இப்படி சொல்றீங்க? என்னுடைய மண்ணு, மனசு, அன்பு எல்லாமே நீதாம்மா. உன்னை எப்படி விட்டுட்டு போக முடியும்? இவங்களோட விஷயத்துல பிரீத்தி, சூரஜ், சிவபிரசாத், சித்தாரா எல்லாரும் இருக்காங்க. ஆனா நமக்கு நாம மட்டும்தான் இருக்கோம். சூரஜ் இங்க வந்ததுக்கு அப்புறம் இன்னும் அவர் போலல? இல்ல. இந்த காலத்துல உதவி பண்றதுக்கு நல்ல மனசு இருக்கிற ஒரு ஆள் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அவருக்கு இருக்கிற எல்லா வேலையும் ஒதுக்க வச்சுட்டு உங்களுக்காக அவர் இங்க இருக்கிறத பார்த்தா எனக்கு அதிசயமா இருக்கு. ஆமா, சூரஜ் உங்களுக்கு யாரு? சூரஜ் யாருன்னு நீங்க என்ன கேட்டீங்கன்னா எனக்கு இருக்கிற மிகப்பெரிய எதிரின்னு சொல்லுவேன். எனக்கு மட்டுமே இருக்கிற என் பாலாவை கடத்திட்டு போக வந்த வில்லன். சூரஜ் பத்தி நான் அப்படித்தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இப்போ இந்த உலகத்துல நான் நம்பிக்கை வைக்கிறதுக்கு எனக்கு கிடைச்ச களங்கம் இல்லாத ஆத்மார்த்தமான நண்பன் தான் சூரஜ். அவரு எனக்கு கொடுத்த மிகப்பெரிய கிஃப்ட் தான் பாலா. அதுக்கு நான் என்னைக்கும் ஒரு கடமைப்பட்டிருக்கேன். தூங்குற மாதிரி நடிக்கிறீங்களா? திருடா, நீங்க ஒண்ணு தூங்க வேண்டாம், எந்திரிங்க. பிரஷ் பண்ணிட்டு நீங்க போய் குளிச்சுட்டு வந்துருங்க. எழுந்துருங்க. காலையில இப்படி படுக்கிறது இருக்கு, அது மிகப்பெரிய சுகம். அப்படி ஒண்ணு நீங்க பார்க்க வேண்டாம், எந்திரிங்க, வாங்க. பேஸ்ட் சோப் எல்லாம் பாத்ரூம்ல இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரம் தூங்குறேனே. நீங்க இன்னும் கொஞ்ச நேரம் எல்லாம் தூங்க வேண்டாம். எழுந்துருங்க சொல்றேன். இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கிக்கிறேன்.
பொழுது விடியும் போது நான் நல்லா தூங்குறேன், அதுக்குள்ள வந்து எழுப்பி விட்டுறா. டாக்டர் என்ன சொல்லிருக்காரு? நல்லா சுறுசுறுப்பா இருக்கணும்னு சொல்லிருக்காருல்ல. சுறுசுறுப்பா இருக்கிறது அது ஒரே நாள்ல நமக்கு கிடைக்காது. இப்பத்துல இருந்து முயற்சி இந்த பண்ணு. பாலா டீ. பாலா, நீ யோகா கிளாஸையும் படிச்சு முடிச்சிருக்கணும். அந்த ஒரே ஒரு குறை மட்டும்தான் இருக்கு, மத்த எல்லாத்தையும் அவ கத்து வச்சிருக்கா. இதுக்கப்புறம் என்னோட நிலைமை கஷ்டம்தான். ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டீங்களே, அதுக்கான பலன் தான் இப்ப கிடைக்குதுன்னு நினைச்சுக்கங்க. அந்த காலத்தை நான் மறந்துட்டேன். பாம்பும் பொண்ணுங்களும் மறக்க மாட்டாங்களா? அப்படி இருக்கிற பொண்ணுங்களோட கூட்டத்துல என்ன சேர்க்க வேண்டாம். இங்க பாரு, மனசுல ஏதாவது கோவம் இருந்துச்சுன்னா அது ஆபரேஷனுக்கு முன்னாடியே தீர்த்துடு. அதுக்கப்புறமா நான் ஒரு புது மனுஷனா தான் வரப்போறேன். அந்த மாற்றத்துக்காக தான் நாங்க எல்லாரும் காத்துட்டு இருக்கோம். சரி, நான் இப்போ வீட்டுக்கு போறேன். அம்மா கிட்ட உங்களுக்கும் சேர்த்து சமைக்க சொல்லியிருக்கேன். நான் போய் அதை எடுத்துட்டு வரேன். அதெல்லாம் எதுவும் வேண்டாம் சூரஜ். நம்ம சொன்னா கேண்டீன்ல இருந்து சாப்பாடு கொண்டு வந்து கொடுப்பாங்க. அதை எப்படி சமைக்கிறாங்கன்னு யாருக்கு என்ன தெரியும்? அதை சாப்பிட்டு வயிறு வலி வந்து லூஸ் மோஷன் ஏதாவது ஆச்சு அப்படின்னா ஆபரேஷன் நிறுத்த கூட சான்ஸ் இருக்கு. நாம கவனமா இருக்கணும். நான் போய் சாப்பாடு எடுத்துட்டு வரேன். வந்ததுக்கு அப்புறம் சாப்பிடுங்க. டாக்டர் வர்றதுக்கு முன்னாடி நான் இங்க வந்துடுறேன். சில சொந்தங்களை கூப்பிடுறதுக்கு நம்ம கிட்ட எந்த பேரும் இல்ல பாலா. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.